முத்து மீனாவ சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறமா, "நான் பண்ணது தப்புதாங்க. இப்போ கூட கிருஷ்ண நெனச்சு தாங்க கவலைப்பட்டுட்டு இருக்கேன். கிருஷோட எதிர்காலத்த நெனச்சு தாங்க நான் உண்மைய சொல்லாம இருந்தேன். தயவு செஞ்சு என்னைய புரிஞ்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி விடு, என்ன பண்றது? பார்லரம்மா அந்த அளவுக்கு உன்னைய உருட்டி மிரட்டி வச்சிருக்கு. என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வருது. கிருஷ் வந்துட்டு நல்ல வேளை இந்த டயத்துல டூருக்கு போயிட்டான். ஆனா அவன் இருந்திருந்தா எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா மீனா இருந்துட்டு, "ஆமாங்க. அததாங்க நானும் நெனச்சேன். ஆனாலும் அவளையும் மாத்தி வச்சிருக்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "பாத்தியா? கிருஷ்ணய்யோட மனசையும் மாத்தி வச்சிருக்கிறா. கிருஷ்ணய்ய வந்து பொய் சொல்ல வச்சிருக்கிறா. ஒரு பச்சை பையன். அந்த பையன போயிட்டு இப்படி பொய் சொல்ல வச்சிருக்காளே! அப்ப அம்மா இருந்தும், அம்மா இல்லன்னு ஆன்டி ஆன்டின்னு வாய் நெறைய கூப்பிட கூப்பிட வச்சுட்டாளே அவ! இதெல்லாம் வந்து அவளுக்கு பாவத்தில தான் போய் சேரும்." அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாங்க. "ஆமாங்க. கிருஷு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன ஆன்டி ஆன்டின்னு கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் அவகிட்ட சொன்னேன். "நீ கிருஷோட நிலைமைய நெனச்சு பாரு. ஃப்யூச்சர நெனச்சு பாரு. இப்படி பொய் பொய்யா அவனுக்கு சொல்லிக் குடுக்காத. இந்த வயசுலயே இவனுக்கு இவ்ளோ பொய் சொல்லிக் குடுத்த அப்படின்னா, அதுக்கப்புறமா அவன் அதையே வந்து பழகிருவான். அப்படி பண்ணாத. அவனோட ஃப்யூச்சரையும் நீ கெடுத்து வச்சிருக்க." அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்ப கூட, "இல்ல நான் கண்டிப்பா மனோஜ் கிட்ட பேசி நான் வந்து மனச மாத்திருவேன்." அப்படி இப்படின்னு சொல்லி என்னைய ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. இப்ப என்ன பண்றது? கிருஷுமே வந்து நல்ல பையன் தான். அவனுக்கு வந்து அவங்க அம்மா அந்த மாதிரி உன்னைய மிரட்டுன மாதிரி அந்த சின்ன பையன மிரட்டியிருப்பா. "இங்க பாரு, இவ்வளோ பெரிய மனுஷ நீயி, உன்னையவே அவ மிரட்டி எந்த உண்மையும் சொல்ல விடாம வச்சுட்டா. அதே மாரி தானே கிருஷையும் பண்ணியிருப்பா. ஏதாவது மிரட்டி வச்சிருப்பா. அதனால தான் அவனால சொல்ல முடியாம இருந்திருக்கும். ஆனா அவன் ரொம்ப பாவம். அம்மா கூடயே இருந்துட்டு அம்மான்னு அவனால கூப்பிட முடியாம இருந்திருக்கு பாத்தியா? அப்ப எந்த அளவுக்கு அவன் ஏமாந்து நின்றுருப்பான். சார் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. ஆமா. இப்ப கிறிஷு டூர் போயிட்டு வந்துருவான். வந்ததுக்கப்புறம் எப்படி என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா நிச்சயமா இந்த வீட்டுக்கு மட்டும் நம்மளால கூட்டிட்டு வரவே முடியாது. என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மீனா சொல்றாங்க. அதுக்கு முத்து இருந்துட்டு, "என்ன மீனா, இப்பயும் நீ கிறிஷ பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்க? அதான் அவங்க அம்மா இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல்ல. அவங்க அம்மா பார்த்துக்குருவா. அவளுக்கு தெரியாததா? எப்போ டூர் முடிஞ்சு வருவாங்கன்னு அவளுக்கு தெரியும்ல. அவ கூப்பிட்டுக்குருவா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் எனக்கு ஏதோ கஷ்டமா இருக்குங்க. அவ இருக்காளா? இல்ல எங்கிட்டு போய் தொலைஞ்சுட்டாளுன்னு கூட தெரியலையே! அப்ப அ இருந்தா தானே அவ போய் கூப்பிடுவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டூர் முடிஞ்சு ஸ்கூல்ல வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க வந்து கூட்டிட்டு போனா பார்லர் அம்மா வந்து கூட்டிட்டு போச்சுன்னா விட்டுருவோம். அவங்க அம்மா கூடயே அவன் இருக்கட்டும். அதானே அவனுக்கு விருப்பமும் கூட. இனிமே பொய் சொல்லாம நேர்மையா வளர்த்தா அது போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமாங்க. அப்ப நம்ம ஸ்கூல்ல போய் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல, அது வந்து கிறிஷோட கண்ல பட வேண்டாம். கிறிஷோட கண்ல படாம, நம்ம வந்து மறைஞ்சிருந்து வெயிட் பண்ணுவோம். அந்த பார்லர் அம்மா வந்து கூப்பிட வருதான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம முத்து வந்து சொல்லிட்டுருக்குறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதே மாதிரியே ஸ்கூலுக்கு இவங்க வந்து போறாங்க. வெயிட் பண்றாங்க. மறைஞ்சிருந்து வெயிட் பண்றாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி தான் வராங்க. சிந்தாமணி கூட வந்துட்டு ஏற்கனவே ஒரு பிரச்சனையாச்சு இல்லையா? "வா, உங்க அம்மா தான் கூப்பிட வர சொன்னா" அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கூப்பிடுறாங்க. ஆனா, கிருஷ் இருந்துட்டு, "இல்ல நான் வரமாட்டேன். யாரு கூடயும் போகக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லி வச்சிருக்கிறாங்க. உங்க கூட நான் வரவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்ப சிந்தாமணி என்ன சொல்றாங்க, "இல்ல நான் தான் உங்க அம்மா தான் என்னைய கூப்பிட்டு வர சொன்னாங்க. நீ வா." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்பயும், "இல்ல, இல்ல நான் வரமாட்டேன். முத்து அங்கிளும், மீனா ஆன்ட்டியும் வருவாங்க. நான் உங்க கூட தான் போவேன். உங்க கூட வரமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ் வந்து சொல்லிட்டுருக்கிறான். "இல்ல, நீ கார்ல வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தன்னா, நீயே என் கூட வந்துருவேன்னு" சொல்லி சொல்றாங்க. "இல்ல, இல்ல கார்லலாம் நான் வரமாட்டேன். அப்படி காருக்கு வரதா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து அன்னைக்கு அப்படித்தான் சொன்னீங்க. அப்புறம் காருக்குள்ள இழுத்து போட்டு என்னைய கொண்டுட்டு போயிருவீங்க. நான் வரமாட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. முத்து இருந்துட்டு, இந்த சிந்தாமணி இன்னும் அடங்கல போல இருக்கு. வீட்ல எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமா ஒரு வேள? இப்பதான் அந்த பையனுக்கு யாரும் இல்லைல அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அம்மாவே கூட ஐடியா குடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. வீட்ல யாரும் இல்லைல. சாரி, வீட்ல தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுல்ல. இனி இவனுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணலாம் அப்படின்னு நெனச்சுட்டு, எங்க அம்மா கூட சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்டு, இந்த சிந்தாமணிய ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, முத்து வேகமா வெளியில வராங்க. அதுக்கு முன்னாடி ரோகிணி சிந்தாமணியோட கார்லருந்து இறங்குறாங்க. இறங்கிட்டு, "வா கிருஷ், நான் தான் கூப்பிடுறேன்." அப்படின்னு சொல்லி சொல்லவும், "ஏய், அம்மா இங்க தான் இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா, நான் தான் சொன்னேன்ல, உங்க அம்மா இங்க தான் இருக்காங்கன்னு சொல்லி." அப்படின்னு சொல்லவும், மறுபடியும் முத்து வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் கிருஷ வேகமா கட்டி பிடிச்சுட்டு ரோகிணி வந்து, டூர்லாம் நல்லா இருந்துச்சா? போயிட்டு வந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எதுக்கும்மா நீ அழுகுற? ஏம்மா அழுதுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ் வந்து கேட்குறான். "இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
"வா போவோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அன்னைக்கு இந்த ஆன்டி தாம்மா வந்து கூப்பிட்டாங்க. இவங்க கூட தான் நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப இவங்க கூப்பிட்டாங்கன்ட்டு நம்மளும் போறோம்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்ல நீ வா வா ஃபர்ஸ்ட்டு நீ இதெல்லாம் எதுவும் பேச வேண்டாம். வா வீட்டுக்கு போவோம்ன்னு" சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "இல்லம்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். முத்து அங்கிளும், மீனா ஆன்ட்டியும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு நான் டூருக்கு போகும்போதே சொன்னாங்க. கரெக்ட் டயத்துக்கு வந்து நாங்க கூப்பிட்டுக்கிறோம்ன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அவங்க கண்டிப்பா வருவாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னு கிருஷ் வந்து சொல்றான். இத பார்த்துட்டு இருக்கும்போது முத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஐயோ! பாவம் இவன வந்து இப்படி நல்ல பையன போயிட்டு இவ கெடுத்துட்டாளே இப்படி, பொய் சொல்ல வச்சுட்டாளே! அந்த பையன் மேல என்ன தப்பு இருக்கு பாவம். அவன் பிறந்தது தான் தப்பா? வேற என்ன தப்பு பண்ணான் அவன்? பிறந்தது மட்டும் தான் தப்பு. பாவத்த பிடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனா கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரோஹிணி வந்துட்டு, "உன்னைய அடிச்சேன்னா என்ன எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்ன ஒரு அர அரைஞ்சிருவேன் பார்த்துக்கோ. நான் தான் சொல்றேன்ல கிரிஷ், வா வீட்டுக்கு போவோம். இங்க அவங்கலாம் வரமாட்டாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏம்மா என்னாச்சும்மா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "தயவு செஞ்சு சொல்றத கேளுடா முதல்ல நீ கார்ல ஏறு." அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிய, கிரிஷ கார்ல ஏறி கூட்டிட்டு போயிர்றாங்க. இத வந்து நம்ம முத்து வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. ரோகிணி வந்து இப்போ யார் வீட்ல இருக்காங்க அப்டின்னா, சிந்தாமணியோட வீட்ல இருக்காங்க அப்டிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா கிருஷ வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு ரோஹிணி அவங்க அம்மாவ கால் பண்ணி வர சொல்றாங்க. "மொத்தமா என் வாழ்க்கை ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. இனிமே கிருஷ வந்து நீ பார்த்துக்கோ" அப்டின்னு சொல்லிட்டு ஒரு வீட்ல போய் தனியா வைக்கிறாங்க. ஏற்கனவே சிந்தாமணிக்கு ஒரு வீடு இருந்துச்சு இல்லையா? அங்க தான் போயி ரோஹிணிய கூட்டிட்டு போயி அங்க தான் இருக்க வைக்கிறாங்க. அப்ப ஃபேமிலியா 3 பேருமே இருக்காங்க. அதாவது ரோகிணி, ரோகிணியோட அம்மா, பையன் 3 பேருமே இருக்கிறாங்க. அப்போதான் வேகமா விஜயா வந்துட்டு சொல்றாங்க, "இங்க எம்மா பார்த்தீங்களாப்பா, அம்மா ஃப்ரெண்டுன்னு அலைஞ்சிட்டு இருந்தாங்கல்ல இந்த சிந்தாமணி. இப்ப அந்த சிந்தாமணி கூட சேர்ந்து தான் இந்த ரோகிணி சுத்திக்கிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நீ என்னடா சொல்ற? சிந்தாமணிக்கும் ரோகிணிக்கும் என்னடா சம்மந்தம்? அப்படிலாம் சிந்தாமணி பண்ண மாட்டாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படிதான் அம்மா வந்து எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்து நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவ காட்டுறாங்க. அப்போ ரோஹிணி கூட தான் சிந்தாமணி வீட்ல தான் ரோஹிணி இருக்காளா? அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வேகமா ரோஹிணி அதாவது சிந்தாமணி வீட்டுக்கு விஜயா வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. அந்த சிந்தாமணிக்கு ஃபோன் போடுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் போடுறாங்க. "என்ன சிந்தாமணி, உன் வீட்ல அவள கூட்டிட்டு வந்து வச்சிருக்க போல இருக்குது. அந்த பொய் வேஷம் போடுறவள உன் வீட்ல எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க? இதுதான் நீங்க எனக்கு செய்ற உபகாரமா? முதல்ல அவள அந்த வீட்ல இருந்து வெளியில விரட்டுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன சொல்றீங்க? நானாவது அவள வீட்ல கூட்டிட்டு வச்சிருக்கிறதாவது? இல்லையே! நான்லாம் கூப்பிட்டு வச்சிருக்கலையே!" அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்றாங்க. "என்ன மாஸ்டர் உங்களுக்கு போய் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கா, அவளுக்கு நான் என் வீட்ல அடைக்கலம் குடுப்பனா? என்ன நீங்க நீங்க இப்படி நினைக்கிறீங்க? நானும் பார்வதியும் ஒண்ணா? உங்கள மதிக்காம பார்வதி இருந்த மாதிரி நான் இருப்பனா? கொஞ்சம் கூட நீங்க வந்து இப்படி சொல்றது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாஸ்டர். உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணா, அது எனக்கும் துரோகம் பண்ண மாரி தானே!" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா இப்போ முத்து வந்துட்டு அந்த ஃபோட்டோவ காட்டுறாங்க விஜயா கிட்ட. "பாருங்க அவ அங்க தான் இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சிந்தாமணி பொய் சொல்றா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நேர்ல போயே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சிந்தாமணியோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா அங்க வந்து இல்ல. "என்ன மாஸ்டர் நீங்க? இந்த முத்து பேச்ச கேட்டுட்டு நீங்க இங்க வந்தீங்களாக்கும். என்னைய சந்தேகப்பட்டீங்களாக்கும். நான் வந்து யாரு எப்படி வேணாலும் நெனச்சுட்டு போட்டும். ஆனா நான் எப்பயுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன் மாஸ்டர். உங்களுக்கு துரோகம்னா அது எனக்கும் துரோகம் தான். அந்த பொண்ண எதுக்கு நான் இங்க தங்க வைக்க போறேன்?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம முத்து இருந்துட்டு அந்த ஃபோட்டோவ காட்டுறாங்க. "இந்த ஃபோட்டோவ பாருங்க. நீயும் ரோகிணியும் தானே இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ! மாஸ்டர் நீங்க வேற, அந்த பொண்ணு வேற நடு ரோட்ல உட்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. அப்ப நான் இத பத்திலாம் தெரியாம, "என்னாச்சும்மான்னு" சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு கதைய சொல்றாங்க.